எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு போர்ட்ரேட் தான். அந்த போர்ட்ரேட்டில் ஃபேஸில் எப்படி ஷேட் பண்ணுறது அப்படின்னு தான். இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் எல்லாருமே கேட்குறது இந்த போர்ட்ரேட்டில் எப்படி ஷேட் பண்ணுறது, போர்ட்ரேட் எப்படி இப்போ ஷேட் பண்ணுறது தான் கேட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. இருந்தாலும் என்னுடைய வர்ற ஆர்ட் ஒர்க்கில் இது போல் எடுத்து இந்த ஒர்க்குங்களாம் எப்படி பண்ண போகிறேன், எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். வித்து ஒரு குட் நியூஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேஸ் ட்ராயிங் நம்ம ட்ரா பண்ணும்போது அதில் முக்கியமான ஒன்று, நம்ம ஹேர் ஸ்டைலு கண்டிப்பாக ரொம்ப டார்க்காக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு நம்ம தனியாக ஸ்பெஷலான பென்சில்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 10B பென்சில்ஸ், அதாவது ஷேடிங் பென்சிலில் கேம்லின் பென்சில் 10B பென்சில் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது நல்லா டார்க்காகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் காஸ்ட் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா சார்கோல் பென்சில், அந்த சார்கோல் பென்சிலை வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதையும் இல்லை எனக்கு வந்து ஸ்டெட்லர் பென்சில் இருக்குது, நான் அதுவே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். தென் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஆர்ட் ரிலேட்டட் எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சிருக்கேன். அதாவது போர்ட்ரேட் ட்ரா பண்ணுறதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் எது தேவையோ அதை நீங்கள் ஆன்லைன்லேருந்து அப்படியே வாங்கிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஃபேஸ்க்கு வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று கிராஃபைட் பென்சில் இருக்கு இல்லையா, அந்த கிராஃபைட் பென்சில் பவுடரை கொஞ்சம் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான் இது. பட் அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டெப்பில் கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த குடையில் நுனியில் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல மட்டும் இந்த மாதிரி டார்க்னஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாக வைங்க. தேவையான இடத்துல ரொம்ப டார்க்காக வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ரப் பண்ணி அந்த இடமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல ரொம்ப லைட்டாக வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்க் பண்ணிகிட்டே போவோம். நான் எடுத்துக்கு ஃபஸ்ட்டு இப்போ நெத்தியில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் லேயர் நான் வச்சுருக்கேன், லைட்டாக தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் லேயர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு லேயரும் செகண்ட் லேயரும் வைக்கும் போதே அந்த இடம் வந்து ரொம்ப சைனிங்காக ஆகிடுச்சு. நல்லா எனக்கு பண்ணும்போதே ஒரு பேப்பரே நல்லா சைனிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம எங்கே டார்க் தேவையோ அந்த இடத்துல நம்ம கிராஃபைட் பென்சில் இருக்கு இல்லையா, அதை டேரெக்டாகவே வச்சு ட்ரா பண்ணலாம். டேரெக்டாக வச்சு அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஷேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிகினர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணிப்போம். ஓகே, இது மாதிரி நம்ம கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெஷலான எரேசர்ஸ் எதுவும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஸ்டேஷனரியில் இருக்கிற அந்த 5 ரூபாய் எரேசரும் 2 ரூபாய் எரேசருமே போதுமானது. அந்த அப்சரா கம்பெனியில் இருக்கு இல்லையா, அந்த எரேசரே போதுமானது. பட் அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு எரேசரை வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஐஸ்க்குள்ளே, இந்த ஐஸ்க்கு மேலே, ஐப்ரோவுக்கு கீழே இந்த ஐஸ் லைனுக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த பிளேசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மைனூட்டான இடம். அந்த இடத்துல நம்ம ரப் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டான ஒன்று. இதுக்கு ஸ்பெஷலான இந்த எலக்ட்ரிக்கல் எரேசரு, நீடர் எரேசரு இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ லோ ப்ரைஸில் உங்களால் மெட்டீரியல்ஸ் வாங்கி யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாங்கி யூஸ் பண்ணி உங்களோட ட்ராயிங்கு நல்லா ஸ்கில் டெவலப் ஆகிடுச்சு, எனக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்குது, டெவலப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உங்கள் மனசு திங்க் பண்ணுற வரைக்கும், சரியா, அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்த வேணாலும் ஆர்ட் மெட்டீரியல்லாம் நல்லா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி உங்கள் ட்ராயிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா, இந்த ஃபேஸில் ஒன்று ஹேர் ஸ்டைல்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட் ஒன்று ஐப்ரோ அண்ட் ஐஸ். இது கண்டிப்பாக ரொம்ப டார்க்காக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று அவரோட மீசை இருக்கு இல்லையா, அந்த மீசைங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா டார்க்காக பண்ணணும். இது வந்துட்டு ஒவ்வொருத்தரோடைய ஃபேஸில் இருக்கிற லைட்டிங்கை பொறுத்ததும் கூட, சரியா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஷேட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டார்க்காகவே அப்ளை பண்ணிடக்கூடாது. அந்த டார்க்லேயும் கொஞ்சம் லைட்டிங் மிக்ஸாக இருக்கும். எந்த இடத்துல லைட் டார்க் இருக்குது, எந்த இடத்துல ஹெவி டார்க் இருக்குன்றதையும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா ஷேட் பண்ணுங்கள், சரிங்களா. அதுபோல் இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களோட கைகளை, சரியா, உங்களோட கையை கொஞ்சம் நல்லா அழகாக க்ளீன் பண்ணிக்கோங்க. சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்காருங்க. ஏன்னா உங்களோட கையில் இருக்கிற அந்த பிசுப்பு, இந்த டஸ்ட்டு பட்டாலே மேக்ஸிமம் ஓரளவுக்கு உங்களுடைய ஒர்க்கு நல்லா கெடுத்து விட்டுவிடும். அது மட்டும் நல்லா தெரியும். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். தென் இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணும்போதும் அடிக்கடி கொஞ்சம் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஐப்ரோவுக்கு ஷேட் பண்ணுறேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஸ்டம்பில் அந்த கிராஃபைட் பவுடரை யூஸ் பண்ணி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் HB பென்சில், அதாவது இந்த மைக்ரோட்டிக் பென்சில் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த லைன்ஸ் மட்டும் லைட்டாக இழுத்து விட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு நல்லா கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக் மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறது. வித் இந்த ஐஸ் கிட்ட நான் இப்போ டார்க் ஏற்றுறேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி இந்த இடத்துல நான் டார்க் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டார்க் வரணும் அப்படின்றதுனால இந்த மைக்ரோட்டிக் பென்சிலை வச்சு கொஞ்சம் நல்லா டார்க், இதுவும் கிராஃபைட் பென்சில் தான். ஸோ அதனால் தாராளமாக நம்ம இதில் கொஞ்சம் டார்க் ஏற்றுவோம். ஸோ இந்த மாதிரி டார்க் ஏற்றிட்டு அது அப்படியே விடக்கூடாது. அது மேலே மறுபடியும் பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக மெர்ஜிங் ஆகும். அது ஸ்மூத்தாகவும் பார்க்கறதுக்கும் அந்த ஸ்கின்னு வந்துட்டு எங்கேயும் கட் ஆகாமல் நல்லா அழகாக ஜாயின் ஆன மாதிரி தெரியும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. இது மாதிரி நம்ம ஃபுல் ஃபேஸுமே ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
நம்மளோட எரேசரை யூஸ் பண்ணி எந்த இடத்துல ஹைலைட் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு மேலே ஹைலைட்டிங் இந்த நோஸ் மேலே ஐஸ்க்கு மேலே அந்த ஐப்ரோ கீழே இருக்கு இல்லையா அந்த பிளேசஸ்ஸு வித் ஸ்கின்னில் இதெல்லாம் வந்துட்டு ஹைலைட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் கொஞ்சம் பிளெண்டிங் ஸ்டெப் வச்சு கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் அழகாக ஸ்மூத்தாக அழகாக மாறிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த கட் கலர் நீங்கள் வச்சது அப்படியே தனித்தனியாக கொஞ்சம் இதுவாக தெரியும், ஒர்க்கு ஃபினிஷிங் ஆன மாதிரி தெரியாது, நம்மளுக்கு எவ்வளோ பண்ணாலும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகாத மாதிரியே தெரியும். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் தோணும். நம்மளுக்குன்னு ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். நீங்கள் அடிக்கடி இந்த கம்பேரிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இது எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களோட ஒரிஜினல் பிக்சரும் நீங்கள் ட்ரா பண்ணுற பிக்சரும் கம்பேர் பண்ணுங்கள். அடிக்கடி கம்பேர் பண்ணிவிட்டு எந்த இடத்துல லைட்டிங் இருக்குது, எந்த இடத்துல ஹைலைட் இருக்குது, எந்த இடத்துல டார்க் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு ட்ரா பண்ணிகிட்டே போங்க. முடிஞ்ச வரைக்கும் மேல் டாப்லேருந்து அப்படியே கீழே வரைக்கும் வரைஞ்சிட்டு போயிட்டே இருங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் பார்த்தோம்னா ஃபேஸில் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைலு நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த கை வச்சுருக்கேன், அதாவது பேப்பர் வச்சுருக்கேன், அந்த ஃபேஸில் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் அப்படியே மெர்ஜ் ஆகிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு, மறுபடியும் அது டபுள் ஒர்க்கு மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஹேர் ஸ்டைலேருந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபேஸு, அதுக்கப்புறம் நெக்கு, அதுக்கப்புறம் ஷர்ட் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னடா இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்பாங்க, உங்களையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கும் அடுத்த ஒர்க்கை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வரும். நம்ம ஏதோ கடமைக்கு முடித்தோம், இந்த டைமிங்குள்ளே நான் முடித்தோம் அப்படின்னு கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த ஒரு ட்ராயிங் பண்ணும்போதும் அதுக்கு டைம் செட் பண்ணாதீங்க. இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த ஒர்க்கை நான் முடிக்கணும், இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஒர்க்கை நான் முடிக்கணும் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஒர்க் அவுட்புட் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களோட ஒர்க்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நம்ம இந்த டைமிங்குள்ளே முடிச்சிட்டேன் அவ்வளோதான், இதுக்கே நான் வந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒன்று. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் வெறும் போர்ட்ரைட் ட்ரா பண்ணுறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. மற்றபடி இந்த கிட்ஸ் ட்ராயிங்கோ இல்லை கலரிங்கோ வேறு எதுவும் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு தெரியல. மேக்ஸிமம் இதுதான் வியூஸ் அதிகம் போகுது, அதனால் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது நான் இதுதான். ஸோ போர்ட்ரேட்டு பண்ணுறதுல தான் இப்போதைக்கு அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை உட்காந்து ட்ரா பண்ணுறதுல அதிக ஆர்வமாக இருக்காங்க. அது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. அது பெருமை வேண்டாம், எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வருதோ அதுதான் உங்களுக்கு பெருமை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் எடுத்து நல்லா அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். உங்கள் ரிசல்ட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் புதுசாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும். அதில் நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணும் போதுமே அதில் உங்களுக்கு ஒரு புது ஐடியா தோணணும். அப்போ தான் நீங்கள் ஏதோ புதுசாக கற்றுக்கிட்டுன்னு அர்த்தம். 100 ஒர்க்கு பண்ணி எனக்கு ஒரு ஐடியா கூட தோணலை சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுங்கள், நல்லா அழகாக வரணும் அப்படின்ற ஒரு தாட்டோடய பண்ணுங்கள். இங்கே எங்கேயாச்சும் மிஸ் ஆகுது அப்படின்னாக்கா தயவுசெய்து டென்ஷன் ஆக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக எடுத்து எங்கெங்கே தப்பாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ரொம்ப நேரம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதோ டீ குடிக்கிறதோ கொஞ்சம் வெளியே அப்படி சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வந்து கண்டினியூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டான மைண்டாக இருக்கும். ஒரே தாள் வச்சு இந்த பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்படாக ஒரு சில விஷயம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்ற ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இது கொடுக்கறது முழுக்க ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குமா தவிர மற்றபடி எனக்கான சுயநலத்துக்காக நான் எதுவும் பண்ண கிடையாது. அதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இதுக்கான டைமிங் என்ன அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த டைமிங் பார்த்தோம்னா இது ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கணும். இந்த கிவ்அவே காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் இது ஒரு கேம் மாதிரி தான். எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ உங்களை முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேட் பண்ணி வரதான் என்னோடய வேலை, சரிங்களா? இந்த கிவ்அவேல வர்ற ப்ரைஸ் மொத்தமாக வெறும் ஆர்ட் ரிலேட்டடாக மட்டுமா தான் இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு காசு கொடுத்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். மொத்தமாக உங்களோட ஆர்ட் ஃபீல்டில், அதாவது நீங்கள் ஆர்ட்டில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு கேம் மட்டும் தான் இது. ஸோ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை அதில் எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, என்ன மாதிரி பண்ணணும், இதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டோட்டலாகவே நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒன்று, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேறு யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா கீழே வர இந்த நம்பருக்கு, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது பென்சில் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, இல்லை அக்ரிலிக் பெயிண்டாக இருந்தாலும் சரி, வாட்டர் கலர் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆயில் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லா பெயிண்டிங்குமே நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் அனுப்பிச்சி விடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ஒர்க்கை புக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ், அதாவது கிவ்அவே டீட்டெயில்ஸை நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வித் கம்யூனிட்டி டேபையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அதுலேயும் நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, அதாவது கிவ்அவே கொடுக்குறதுல ஏதாவது புதுசாக ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணலாமா இல்லை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நானும் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த கிவ்அவே கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ட்ராயிங்கை நான் ட்ராப் பண்ணும்போது, அதாவது இந்த க்யூட்டான கப்பல்ஸை நான் ட்ராப் பண்ணும்போது கூட நிறைய புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் எப்படியெல்லாம் நம்ம டெக்னிக்காக யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் லைட்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கப்பல்ஸுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் தான் சொல்லி ஆகணும். தென் இந்த ட்ராயிங்கோட அவுட்புட் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 2 or 3 மினிட்ஸில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணி விடுறேன் கண்டிப்பாக. ஸோ அதையும் பாருங்கள், உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, சரிங்களா? முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் என்ன பண்ணேன், எப்படி பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க்கு அவுட்புட் வருது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எல்லா டீட்டெயில்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே நான் அப்படி ஓடி போயிடுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.